நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து சென்னை எக்மோரை ரீச் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற சார்லப்பள்ளி ரீச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெயின் ஆப்ஷன் கிடைச்சிருக்குங்க. அதுவும் ஒரு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸாக கிடைச்சிருக்குங்க. மார்ச் 11, 2026 அன்னைக்கு நம்ம இந்திய நாட்டோட பிரதமர் திரு மோடி அவர்கள் மொத்தமாக 5 ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனாகிரேஷன் பண்ணாங்க. அதில் ஒரு ட்ரெயினாக தான் நமக்கு இந்த நாகர்கோவில் ஜங்ஷன் சார்லப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே மங்களூர் ஜங்ஷன்லேருந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வரை ரன் ஆகிட்டு இருந்த அந்த ஒரு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸோட ரேக் தாங்க. ரேக் ஷேரிங்கில் நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து சார்லப்பள்ளி வரை ரன் ஆக போகுது. இந்த ட்ரெயினில் மொத்தமா 22 கோச்சஸ் இருக்குங்க. 11 அண்டர்சோடு கோச்சஸும் 8 ஸ்லீப்பர் கோச்சஸ், ஒரு பேண்ட்ரி கார், 2 SLRD கம்பார்ட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. நம்ம இந்த ட்ரெயின்ல இன்னாகரல் ரன்ல டிராவல் பண்ணியிருந்தாங்க, அதாவது துவக்க விழால. ஸோ கோச்சஸ் எல்லாமே ரொம்பவுமே சூப்பர்பா பூவாலே வந்து டெக்கரேஷன் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா ரெடி பண்ணியிருந்தாங்க நாகர்கோவில் ஜங்ஷன்ல. இந்த ட்ரெயின் டோட்டலா 1487 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுங்க. ஸோ இதை ரீச் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் எடுத்துக்கூடிய டைம் டியூரேஷன் 28 மணி நேரம் 35 நிமிஷம் எடுத்துக்குது. இடையில மொத்தமாக 30 இன்டர்மீடியட் ஆல்ட் கவர் பண்ணுதுங்க. ஸோ இதோட ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷன் டிபார்ட் ஆனதுக்கு அப்புறமா திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, அப்புறம் திருச்சி வழியாக வந்து அங்கே டெல்டா மாவட்டங்கள் வழியாக தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை வந்துட்டு அங்கே விழுப்புரம் ரீச் பண்ணுங்க. விழுப்புரம்லேருந்து சென்னை எக்மோர் வந்துட்டு எக்மோர்லேருந்து ஆந்திராவில் இருக்க ஓங்கோல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லூர், அப்புறம் தெனாலி ஜங்ஷன் வழியாக தெலுங்கானாவில் இருக்க சார்லப்பள்ளி ரீச் பண்ணுங்க இந்த ட்ரெயின். இந்த ஒரு இன்னாகரல் ஜர்னியோட ஃபுல் வ்ளாக் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குங்க. அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க.